இந்த இடத்த விட்டு போறத நினைச்சா என்னால தாங்கவே முடியல. இந்த சொர்க்கம் அந்த உலகத்தை வந்து எங்கேயுமே எவ்வளவு காசு நான் ஊட்டியில கொட்டி கொடுத்தா கூட இந்த மாதிரி கிடைக்காது. இல்ல ஒரு வீட்டுல எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. ஒரு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் பிரிஞ்சு போற வழியை விட இந்த வழியை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. 6 மாசம் மழையா இருக்கும். அப்போ வந்து இவங்க அப்பா அம்மாலாம் மத்தவங்க எப்படி வளர்த்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க ஒவ்வொரு பசங்களோட வாழ்க்கைக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மா ரத்தத்தை, வேர்வை விட ரத்தம் தான் அதிகம். இந்த அட்டை கடிக்கிறது, பாம்பு குத்துறது, அப்புறம் கடந்தன்னு ஒண்ணு கொட்டுறது, இதெல்லாம் அவங்க தாண்டி வேலை பார்த்து படிக்க வச்சு நிறைய பேர் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. இந்த இடத்த விட்டு போறத நினைச்சா என்னால தாங்கவே முடியல. இந்த எங்கேயுமே இந்த சொர்க்கம் அந்த உலகத்தை வந்து எங்கேயுமே எவ்வளவு காசு நான் ஊட்டியில கொட்டி கொடுத்தா கூட இந்த மாதிரி கிடைக்காது. இல்ல ஒரு வீட்டுல எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாலும் எல்லா ஜாதி சனமும் ஒண்ணு கூடிடுவாங்க. இந்த ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமை, அதே மாதிரி இங்க திருவிழா நடக்கும். அங்கேயும் அப்படிதான், இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாரும் அந்த கலந்துக்குவோம். கோயில் கூட அதுக்கு மறுவாரம் நடக்கும். வனப்பேச்சியம்மன் கோயில் அங்க பார்த்துருப்பீங்க. அந்த கோயிலும் அப்படிதான். நிறைய எல்லா ஜாதியுமே கலந்து, நீ எந்த ஜாதி வேற்றுமையே இங்க வந்ததே கிடையாது. இந்த வனப்பேச்சியம்மன், இங்க உள்ள அந்தனியார் கோயில், மேல உள்ள சர்ச்சு, எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணுதாங்க. நாங்க எந்த மதத்தையும் நாங்க பிரிச்சு பார்த்தது கிடையாது. எந்த வேற்றுமையும் எங்களுக்குள்ள இருந்தது இல்லை. எல்லாரும் அண்ணன் தங்கச்சா அப்படிதான். நாங்க சாயந்தரம் பசியோட தான் வருவோம். ஒரு வீட்டுல ஃபர்ஸ்ட் குழம்பு வைப்பாங்க. அந்த லைன்ல 7 வீடு. ஒரு வீட்டுல குழம்பு வச்சா ஒரு வீட்டுல சாப்பாடு செய்வாங்க, சோறு வடிப்பாங்க. அந்த லைன்ல இருக்க 10-15, அப்போம்லாம் ஒரு வீட்டுக்கு 3-4 அப்படி இருக்குள்ள குழந்தைங்க. இப்பதான் 1-2. எல்லாரும் இந்த வீட்டுல இருக்க சோறை எடுத்துட்டு வந்து இன்னொரு வீட்டுல குழம்பையும் எடுத்துட்டு வந்து முதல்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. நாங்க இந்த குளிருக்கு சீக்கிரம் தூங்கிடுவோம், பிள்ளைகள் சாப்பிடாம படுத்துருமேனு அதுக்கப்புறம் சமைச்சு அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ மழை எனி டைம் இதே மாதிரி கிளைமேட் தான். மழை தான் அதிகமா இருந்தது. இப்பதான் கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நாங்கெல்லாம் வளர்ந்தேன். ஒரு நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம அம்மா அப்பா எல்லாத்தையும் பிரிஞ்சு போற வழியை விட இந்த வழியை யாராலையும் ஈடுகட்ட முடியாது. எத்தனை கோடி ஊட்டிலையும் கொடைக்கானலையும் ஏற்காட்டுலயும் காஷ்மீர்லயும் நீங்க கொண்டு கொட்டினாலும் இந்த சந்தோஷமும் இந்த வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப வேதனையான ஒரு வாழ்க்கை இது வந்து போனோம் இது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு நாங்க நினைச்சே பார்க்கல.